தொட்டு வணங்கிடுவோம். அவையோர் அனைவருக்கும் என் அன்பான இனிய மாலை வணக்கம். அன்பானவர்களே, நாம் பள்ளி ஆண்டு விழாவினை மிக மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம். இந்த நல்ல வேளையிலே இன்றைய சூழல் பிறருக்கு உதவுவது ஆனந்தமா இல்லை ஆபத்தா என்ற தலைப்பில் பேச வந்துள்ளோம். இன்றைய சூழல் பிறருக்கு உதவுவது ஆனந்தமே என்ற தலைப்பில் பேச தனுஸ்ரீ, ஹர்ஷ்வந்த், ஹேமஸ்ரீ வந்துள்ளனர். இல்லை இல்லை ஆபத்தே என்ற தலைப்பில் பேச ஆக்ஷன், சூரியபிரபா, ஹேமாவதி வந்துள்ளனர். சிறுவர்களாகிய நாங்கள் பேசுவதில் அதிக தவறுகள் இருக்கலாம். அதையெல்லாம் மன்னித்து எங்கள் இருதரப்பு வாதங்களையும் அமைதியாக கேட்டு மகிழுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய சூழல் பிறருக்கு உதவுவது ஆனந்தமே என்ற தலைப்பில் பேச செல்வி தனுஸ்ரீ அவர்களை அழைக்கின்றேன். வாங்க தனுஸ்ரீ. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம், ஆசானுக்கு மகிழ்ந்த வணக்கம், இனிய நண்பருக்கு இன்ப வணக்கம், இன்ற தாய் தந்தையர்களுக்கு உள்ளங்கணிந்த வணக்கம். அன்பானவர்களே, இன்று நாம் பள்ளி ஆண்டு விழாவை மிக மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம். இந்த நல்ல வேளையிலே இன்றைய சூழலில் பிறகு உதவுவது ஆனந்தமே என்ற தலைப்பில் பேச நான் வந்துள்ளேன். நடுவர்களே, ஔவையார் பாட்டின் முதலாட்சி சுடியது அறம் செய்ய விரும்பு, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஔவையார் பாட்டி உதாவது நல்ல செய்வது விரும்பென்று கூறியிருக்காங்க. அதுல இன்பருக்கு பாருங்க, ஆத்ம திருப்தி இருக்கு. அன்போடு சின்ன சின்ன உதவிகள் சிறு பிள்ளைகளுக்கு உதவலாம், மாற்றுத்திறனாளிக்கு உதவலாம், ஏன் நம்மோடு படிக்கின்ற மாணவர்களுக்கு கூட உதவலாம். ஆமாங்க, மாற்றுத்திறனாளின்னு கூறும்பொழுது ஒரு நிகழ்வு ஞாபகத்திற்கு வருகிறது. கொஞ்சம் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளி போனவனை அவனுடன் படிக்கும் சக மாணவன் அவனை பள்ளிக்கு தூக்கி வருவது, ரெஸ்ட் ரூமிற்கு தூக்கி செல்வது போன்ற உதவிகளை செய்வதாக ஊடகங்கள் மூலம் நான் அறிந்தேன். ஆம் நடுவர்களே, இப்படிப்பட்ட உதவிகள் செய்தால் நமக்கும் ஆனந்தம் தான் கிடைக்கும். இங்கு பாருங்க, இவங்க 3 பேர் மொழியும் சரியில்லை. மனிதனாக வாழ்ந்திட தம்பி நீ மனதில் வையடா, தம்பி நீ மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகிற்கே நீ வலது கையடா, தம்பி நீ வலது கையடா என பட்டுக்கோட்டையார் பாடுகிறார். நடுவர்களே, நாம் மனிதனாக வாழ்ந்தால் போதும், நம்மால் கடவுள் போல மாற முடியாது. நடுவர்களே, மனிதன் என்றால் என்ன? என்ன தனுஸ்ரீ, என்னிடமே கேள்வியா? மனிதம் என்பது சக மனிதர்களை மதித்து அவர்களுக்கு உதவி செய்து வாழ்வது. நடுவர்களே, நானும் அதைத்தான் செய்யுங்க என்று சொல்றேன். சுருக்கு விழுந்த முகம், கருணையான பார்வை, தும்பை பூ போன்ற உடை அணிந்ததற்கு யார் என்று தெரிகிறதா? ஆம், அவரை நாம் மறக்க முடியுமா? அன்னை தெரேசா. நடுவர்களே, அவர்கள் வெளிநாட்டில் நம் நாட்டிற்கு துறவியாக வந்தார். இன்றைய கொல்கத்தா, அன்றைய கல்கத்தா என அழைக்கப்பட்டது. அங்குள்ள வீதிகளை சுற்றி திரிந்த அனைத்து குழந்தைகளும் பராமரிப்பின்றி முதியவர்கள் தொடவே பயப்படும் தொழிலாளர்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்த அந்த ஆபத்தில் புனிதத்தை ஆபத்திலே மாற்றினார்கள். இல்லை, இந்த உலகமே அவரை தேவதையாக கொண்டாடி கொண்டிருக்கு. ஏன் அப்படியும் இருந்த உதவும் குணத்தால் தான். ஆமன்னை, இவர்களை எல்லாம் ஒரு முறை பராமரிக்க வேண்டும். அதற்கு பணமோ பொருளோ கொடுங்கள் என்று கடை வீதி தோறும் கேட்டாராம். அப்பொழுது ஒரு பேக்கரிக்காரரிடம், ஐயா, ஏதாவது ரொட்டி துண்டுகள் இருந்தால் ஏழை குழந்தைகளுக்கு கொடுங்கள் என்று இரு கைகளையும் நீட்டி கேட்டாராம். உடனே இந்த கடைக்காரன் கையில் எச்சில் துப்பினானாம். இம்முகத்தோட அன்னை, அதாவது இந்த எச்சிலை நான் வைத்துக் கொள்கின்றேன். அங்கு ஏழை குழந்தைகள் பசியோடு நான் ஏதாவது வாங்கி வருவேன் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு சில ரொட்டி துண்டுகள் கொடுங்கள் என்று கேட்டாராம். உடனே அந்த கடைக்காரர் அன்னையின் உதவும் தாழ்மை பணிமுங்குணத்தை கண்டு மனம் பெரும்பி ஏராளமான உணவுப் பொருட்களை கொடுத்து அனுப்பினாராம். சரி, என்ன அவரின் உதவும் குணம்? சரி சரி, நீங்க பேசுங்க. நடுவர்களே, பிறருக்கு உதவி செய்தால் தான் அன்னை என்று போற்றப்படுகிறது. அரிது மானேற்ற ஆதல் அரிது, கூன் குருடு செய்விடு பேடு நீங்கள் பிறத்தல் அரிது என்ற ஔவையார் பாடலில் ஒரு நிமிடம் சிந்தனை பாருங்க. இந்த வாழ்க்கையில் நம் நல்ல ஆரோக்கியமாய் படிக்கப்பட்டிருக்கும். ஏன் பிறருக்கு நம்மால் என்ற உதவிகள் செய்த ஆனந்தம் காண்போம் என்று கூறி நீங்களும் எங்களுக்காக சாதனமாக தீர்ப்பு கூறும் என்று நம்பிக்கையோடு அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆஹா, தனுஸ்ரீ மிகவும் அருமையாக பேசினாங்க. நாம் வாழ்வதே பிறருக்கு உதவத்தான். நாம் வாழும்களில் நம்மாலான உதவிகளை செய்து வாழ்வோம் என்று கூறி வந்துவிட்டார். மனிதன் பற்றி பேசினார். அவனுக்கென்று ஒரு இயல்பு உண்டு.
ஒரு துறவி ஆற்றங்கரையோரம் நடந்து சென்று கொண்டிருந்தாராம். அப்பொழுது ஒரு தேள் ஆற்று நீரில் அடித்து தத்தளித்துக் கொண்டிருந்ததாம். அந்த துறவியால் பார்க்க முடியாமல் மேலே தூக்கினாராம். அந்த தேள் அவரை கொட்டியதாம். அந்த தேளை கீழே விட்டு விட்டாராம். மீண்டும் அந்த தேளை காப்பாற்ற நினைத்து மேலே தூக்கினாராம். மீண்டும் அந்த தேள் அவரை கொட்டியதாம். இதே போன்று 3 முறை அந்த தேளை காப்பாற்ற நினைத்து மேலே தூக்கினாராம். 3 முறையும் தேள் அவரை கொட்டியதாம். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர், ஐயா, தேள் தான் உங்களை கொட்டுகிறது அல்லவா, ஏன் மீண்டும் மீண்டும் அதை காப்பாற்ற நினைக்கிறீர்கள் என்று கேட்டாராம். உடனே அந்த துறவி, மனிதா, தேளின் இயல்பு கொட்டுவது, மனிதனின் இயல்பு உதவுவது. அந்த தேள் தன் உயிர் போகும் சூழலும் தன் இயல்பை மாற்றவில்லை. நான் மனிதன், நான் ஏன் என் இயல்பை மாற்ற வேண்டும் என்று கேட்டாராம். மக்களே, சிந்தியுங்கள். சரி சரி, இன்றைய சூழலில் பிறருக்கு உதவுவது ஆபத்தே என்ற தலைப்பில் பேச அக்ஷன் அவர்களே இருக்கின்றேன். வாங்க அக்ஷன். முக்கணியில் சிறந்ததுமா ஆங்கில மாதத்தில் நமக்கெல்லாம் பிடித்த மாதம் எது தெரியுமா? மே. ஏன்னா விடுமுறை. தமிழ் மாதத்தில் சிறந்த மாதம் தை. இவை 3 மினித்தால் மாமேதை. ஆமாங்க, இந்த மாமேதையில் இணைந்திருக்கும் இந்த மேடைக்கு வணங்குகின்றேன். நடுவர் அவர்களே, நம் வாழும் உலகத்தில் ஆடும் மயிலும் கவரி மானோ கூவும் குயிலோ மட்டும் வாழவில்லை. கோட்டான்களும் ஓனைகளும் சுள்ளநரிகளும் சேர்ந்துதான் வாழ்கின்றன. இப்படிப்பட்ட உலகில் யாரை நம்பி போய் உதவி செய்வது? பயமா இருக்குங்க. நடுவர் அவர்களே, தனுஷ்டி என்னமும் மனிதம் பத்தி எல்லாம் பேசினாங்க. டிவில நியூஸ் பார்ப்பீர்களா, இல்லைன்னா சீரியல் மட்டும் தான் பார்ப்பீர்களா? அக்ஷன், என்னத்தான் சொல்ல வரீங்க? இல்ல நடுவர் அவர்களே, டிவில நியூஸ் பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு இளம் பெண் கர்ப்பிணி ரோட்டோரம் நின்று வருகின்ற டூவீலர்களை எல்லாம் கை காட்டி நிப்பாட்டி கொண்டிருந்தார். பாம், ஒருவர் யாரும் அந்த பெண்ணிற்கு விட்டு கொடுக்கவில்லை. ஒருவர் அந்த பெண்ணை பார்த்து இறங்கி வண்டியை நிப்பாட்டினார். இந்த பைக்காரரை நினைக்கும் பொழுது சிரிப்பு தான் ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு மகேந்திரவன் ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு. திடீரென ஒரு கடை முன் ஒரு பார்சல் கீழே விழுகிறது. வண்டி அதே வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. பின்னாடி வந்து கொண்ட ஒரு பைக்காரர், அடடா, வண்டியிலிருந்து பார்சல் ஒன்று கீழே விழுந்துருச்சேன்னு அந்த பார்சல் எடுத்து பைக்கில் வச்சுட்டு வேகமாக போகிறாருங்க. திடீரென இனி ஒரு கடை முன் இனி ஒரு பார்சல் கீழே விடுகிறது. பைக்காரரால் பொறுக்க முடியவில்லை. அந்த பார்சலையும் எடுத்து பைக்கில் வச்சுட்டு வண்டியை வேகமாக ஓட்டி ஓவர்டேக் பண்ணி வேனை நிப்பாட்டினாரு. வேன்காரரிடம், ஏய்யா, வழிநடுக்க ஒவ்வொரு பார்சலா கீழே விழுந்தா என்னையா பண்ணுவ? இந்தாயா உன் பார்சல் என்று தூக்கி வந்த பார்சல்களை கொடுக்கிறாரு. உடனே அந்த வேன்காரர், ஏய்யா, நீ என்ன முட்டாளா? நானே காலையில் ஒவ்வொரு இடமா செய்தித்தாளை போட்டுட்டு வரேன், நீ அதை எடுத்துட்டு வர போயா? நான் எங்கே போட்டோன்னா அதே இடத்துல போய் போடியா என்று கூறி விரட்டினாராம். பார்த்தீர்களா நடுவர் அவர்களே, உதவு போய் அவதிப்பட்டதுதான் கூறுவது உண்மை செய்தி. சொல்லுங்க நடுவர் அவர்களே, இந்த பெண்ணிடம் இறங்கிய இவர், அம்மா உனக்கு எங்க போகணும்னு கேட்டுக்கிட்டு வண்டியில ஏத்திக்கிட்டாரு. அந்த பெண்ணும், அம்மா அண்ணன், எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லி அங்க இறங்குவதற்காக கூறினாள். நம்ம ஆளும் பரவாயில்ல, ஒரு கர்ப்பிணி பெண்ணிற்கு உதவ சந்தர்ப்பம் கிடைத்தது என்ன வண்டியில ஏத்திக்கிட்டாரு. குறிப்பிட்ட ஒரு இடம் வண்டி சென்றதும் அங்க போலீஸ் வண்டிகளை சோதிப்பதை பார்த்தார். அந்த பெண், அண்ணா வண்டியை நிப்பாட்டு என்று கூறினார். அந்த பெண்ணுடைய பதட்டத்தை பார்த்த பைக்காரர் ஏதோ ஒரு வில்லங்கமனை நினைத்து போலீஸ்காரர்களுக்கு உதவாக நினைத்து போலீஸ்காரர் வேன் கிட்ட போய் வண்டியை நிப்பாட்டினாரு. அந்த பெண் இறங்கி துள்ளி குதித்து ஓட பார்த்தார். போலீஸ் அவளை மலை பிடித்த போது வயிற்றில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை வைத்து காட்டியிருப்பதை போலீஸ் கண்டுபிடித்தனர். பார்த்தீர்களா நடுவர் அவர்களே, பைக்கில் கூப்பிட்டு போனவரை மட்டும் போலீஸ் விட்டுடுவாங்களா? அது எப்படி? 2 பேரும் சேர்ந்து தான் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. நடுவர் அவர்களே, அந்த பெண்ணிற்கு உதப்போய் அவரது மானம், மரியாதை, பணம் இவற்றையெல்லாம் இழந்ததாக கேள்விப்பட்டேன். ஆனால் இன்றைய நல்ல தலைப்பு. ஆமாம் நடுவர் அவர்களே, இன்றைய இப்படிப்பட்ட மனிதர் வாழும் சூழலில் யாரை நம்பி போய் உதவி செய்வது? இதைத்தான் அன்றே ஒரு கவிஞன், யாரைத்தான் நம்புவதோ பேதை உள்ளம் என்று பாடியிருந்தார். ஆஹா, அற்புதம். நடுவர் அவர்களே, ராமாயணத்தில் கூட சீதையை ராவணன் தூக்கி செல்லும் போது ஜடாயு என்னும் ஒரு பறவை சீதைக்கு உதவ ராவணனோடு பயங்கரமாக சண்டை போட்டது. 10 தலை உடைய ராவணனோடு சண்டை போட முடியாமல் இறந்தே போய்விட்டது. பார்த்தீர்களா நடுவர் அவர்களே, அன்றே உதவுவது ஆபத்து தான், அதில் எப்படி இன்பமாக முடியும்? மனிதர்களின் 3 வகை உண்டு. ஒருவர் இருந்த காலத்தை நினைத்து நிகழ்காலத்தை நிகழ்ப்பார்கள். இரண்டாம் மற்றவர் நிகழ்காலத்தை நினைத்து எதிர்காலத்தை நிகழ்ப்பார்கள். 3ஆம் வகை மனிதன் தான் பெட்டர். குளிர்காலத்தில் சூரியனை நேசிப்பவர்கள் எல்லாம் கோடை காலத்தில் சூரியனை வெறுக்கத்தான் செய்வார்கள். சூரியன் ஏதாவது கவலைப்பட்டு மாறுகிறதா?
இல்லை, அது போலத்தான் நெடுநடந்தாலும் நமக்கு என்ன? வாழ்பவர்கள் வாழ்க்கையை ரட்சித்தவர்களுக்கு எதையும் விட்டு கொடுக்காமல் எங்கும் போய் உதவி செய்து மாட்டிக்கொள்ளாமல் வாழ்வதில் இன்பமே என்று கூறிய என் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். அக்ஷன் மிகவும் அருமையாக பேசினாங்க. இன்றைய சூழல் பிறருக்கு உதவுவதால் ஆபத்துகளும் ஒன்று என்று சில பல உதாரணங்களோடு கூறினாங்க. ஆமாங்க, ஒருவர் ஒரு பாட்டிக்கு லிஃப்ட் கொடுத்தார். பாட்டி ஸ்பீட் பிரேக்கரில் கீழே விழுந்து லிஃப்ட் கொடுத்த நபர் ஹாஸ்பிட்டல் வீடுமே நடைந்தார். அது மட்டுமா, ஹாஸ்பிட்டலுக்கான செலவும் அவரே செய்தார். பாருங்க, உதவ போய் ஆபத்தில் முடிந்த கதை. இன்றைய சூழல் பிறருக்கு உதவுவதால் உயிரை பறிக்கக்கூடிய ஆபத்துகளும் உண்டு என்று நான் கூறவில்லை, அக்ஷன் கூறினார். ஏன் அஸ்வந்த் அப்படி பார்க்கிறீங்க? வாங்க வாங்க, வந்து பேசுங்க. பொங்குமலை சாரலிலே 2 வருடத்திற்கு ஒரு முறை மலரும் மலரை பறித்து வந்து தங்கத்தாரையாமன் தமிழ் பால் சூட்டி வழங்கேன். அவையோர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நடுவர்களே, ஏதோ இப்படி கொடுத்த கதையெல்லாம் கூறி நடுவரின் பரிதாபத்தை பெற்றார். ஒத்தன் அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையன் செத்தருள் வைக்கப்படும். நமக்கு அந்த இன்பம் துன்பம் எல்லாருக்கும் என்பதை அறிந்து உபகாரம் செய்து வாழ்வனே வாழ்வான், மற்றவன் சத்தவனை போல் என்ன பண்ணுவான் என திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். நடுவர்களே, நாம் பிறகு உதவி செய்தால்தான் அடுத்தவங்க நமக்கு உதவி செய்வாங்க. இந்த லிப்ட் கொடுக்கிற கதையெல்லாம் கிராமங்களில் தவிர்க்க முடியாத ஒன்று. இதை போய் பேரரசியமாக பேசினார் அக்ஷன். அப்புறம் சீதைக்கு ஜலகோன் என்ற பெயரை உதவ போய் இறந்ததாக கூறினார். நடுவர்களே, ராமனின் தந்தை தசரதனுக்கே கிடைக்காத பாக்கியம் ஜடாவுக்கு கிடைத்து ராமனே அதை புனித நீராட்டி எல்லா செய்தாலும் சீதைக்கு தீ மூடினார் என்ற வரலாறே கூறுகிறது. நடுவர்களே, ராமாயணத்தில் அது ஒரு இடத்தை பிடிக்கின்றால் சும்மாவா? சிறப்பு சிறப்பு, மேலே பேசுங்க. நடுவர்களே, நாம் உதவினால்தான் அவரும் நமக்கு உதவுவார். நடுவர்களே, மகாபாரதத்தில் கர்ணனை பற்றி படித்திருப்பீர். கர்ணன் சிறுவயதா இருந்த போதே துரியந்தன் உடன்பிறப்பை பாவித்து உதவினார். அதனால் கர்ணனை பெற்ற தன் தாய் வந்து கேட்டும் தன் தம்பியார் பக்கம் நிற்காமல் செஞ்சோற்று கடந்திருக்க நண்பன் துரியோதனுக்காக போயிட்டு தன்னின்னு உரை தீர்த்தார். மகாபாரதத்தில் நீங்க அதை எடுத்தே பிடித்தார். ஆமாங்க, நானும் அந்த கதையை படித்து விருந்திருக்கிறேன். கர்ணனை பெற்ற தாய் குந்தி தேவியார் எவ்வளவு கெஞ்சும் தன் தம்பியார் பக்கம் செய்யாமல் தனக்கு உதவ தன் நண்பருக்காக போரிட்டு தன் உயிரையே மாய்த்து கொள்வார். நடுவர்களே, நான் என்னமோ உயிர் போற அளவிலான உதவி செய்ய என்று கூறவில்லை. நாம் அல்லால் இயன்ற அளவு சிறுசூழல் செய்தால் ஆனந்தம் தான் கிடைக்கும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய உடலை பிறந்த தேசத்தில் பிறந்துவிட்டு உதவி செய்தால் ஆபத்து என்று பேசலாமா? மனிதன் மனிதன், இவன்தான் மனிதன். வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா. பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் எவனோ அவனே மனிதன் கூறி பகவதில் அன்பானவர்களே, நாம் என்று நம் இல்லாத இறங்குவோம். ஏழைகளுக்கு ஒரு ஏழைக்கு ஒரு நேரம் உணவு வாங்கி கொடுத்து பாருங்க, பசி நீங்கி அவன் முகத்தில் சிரிப்பு வரும். அந்த இன்பத்திட வேறு எந்த இன்பம் வேண்டும்? நமக்கு காலத்தை தாண்டி ஒரு பெண் விலகலாகத்தான் இருக்க வேண்டும். ஆஹா, சிறப்பு, பேசுங்க. நடுவர்களே, பொருளால் சொல்லால் மனதால் அன்பால் உதவுங்கள். முற்பகல் செயல் பிற்பகலிலும் என்று சொல்லியிருக்கேற்ப நாம் ஒருவருக்கு உதவினால் ஏதோ ஒரு ரூபத்தில் அவர்களோ அல்லது வேறுபட்டோ நமக்கு தக்க நேரத்தில் உதவி கிடைக்கும். நடுவர்களே, அரிசிக்கு ஆங்கில சொல்லி என்ன? ரைஸ். ஓகே, இப்போ சோற்றுக்கு ஆங்கில சொல்லி என்ன? அதுவும் ரைஸ் தான். வெந்தும் ரைஸ் தான், வேகாத்தும் ரைஸ் தான். நம் இந்த பக்கமே சாவும். அதாவது தமிழுக்கே தலை வணங்குவோம் என்று கூறி நடுவர்களும் என்ற இந்த சூழலுக்கு இன்பமே கிடைக்கும் என்று கூறி நடுவர்களும் அவ்வனமே தீர்ப்பு கூறுவென்ற நம்பிக்கையோடு வாய்ப்பிற்கும் வாய்மொழிக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். அப்பப்பா, எவ்வளவு அருமையாக பேசினார் அஸ்வந்த். காலத்தை தாண்டியும் ஒருவர் பெயர் நிலைத்திருக்கிறது என்றால் அவர் கண்டிப்பாக வள்ளலாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறி அமர்ந்து விட்டார். ஆமாங்க, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு தன் போர்வையை கொடுத்தான் பேகன், புறாவிற்கு தன் தொடை சதையை கொடுத்தான் சிபி சக்கரவர்த்தி, பசுவிற்கு நீதி வழங்கினான் மனுநீதி சோழன். பாருங்க, 5 அறிவு ஜீவன்களுக்கே உதவி செய்து வாழ்ந்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். நம் சகா மனிதர்களுக்கு உதவித்தான் செய்ய வேண்டும். அதனால் நமக்கு இன்பமே என்று கூறி அமர்ந்து விட்டார் அஸ்வந்த். சரி, பதில் கூற வாங்க சூரிய பிரபா. 30 கோடி முகமுடையார் உயிர் மொய் முறா ஒன்றுடையார் இவள் செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையார் எனும் பல்ல பணினை கூர்ந்த பாதை தாயே வணங்குகிறேன். நடுவர்களை உரங்கையில் பானையை உருட்டுவது பூடைகளும் காண்பதற்கு உருப்பிடியா இருப்பதை கெடுப்ப
கொடுப்பது குரகும், ஆற்றில் இறங்கு வரை கொன்று உணவாக்குவது முதலகும். ஆனால் இத்தனை மனிதரிடம் மொத்தமாய் வாதடா என்றார் ஒரு கலைஞர். நடுவர்கள் உண்மை தாமே எப்படித்தான் சில மனிதர்களோடு அன்பாகி இருந்தாலும் உதவினாலும் அவர்களை மாற்ற முடியாது. நடுவர்களை தலைப்பை ஒரு முறை கூறுங்கள். இன்றைய சூழல் உதவுவது ஆபத்தானந்தமா? எதிர்த்தரப்பு பேச்சர்களே நல்லா கேட்டுதா? இன்றைய சூழல் ஒரு செய்தித்தாளில் படித்தேன். ஒரு கதவை தட்டி தண்ணீர் கேட்டாராம். பாவம் 60 வயது மூதாட்டி நீர்மல்ல உள்ளே சென்றாராம். தண்ணீர் கேட்டவன் திடம் என்பதை பாட்டி அறியவில்லை. பாட்டி தண்ணீர் மல்ல உள்ளே சென்றதும் பின்னாடி போய் பாட்டியின் வாயை பொத்தி சங்கிலி அறுத்து பாட்டியும் அழித்து போட்டுவிட்டு சென்று விட்டார். இப்படிப்பட்ட செய்திகளை தினம் தினம் நாம் அறிகின்றோம். நடுவர்கள் இப்படிப்பட்ட மிக மிக மோசமான சூழலாம் வந்து கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் திருட்டு கொள்ளை. இப்படிப்பட்ட சூழல் யாரை நம்பி போய் உதவுவது? அப்படி நம்பி உதவினாலும் அது ஆபத்தில் தான் முடிகிறது. நடுவர்களை வல்லரை பற்றியெல்லாம் கூறினீங்க. அது அந்த கால மந்தரால் அமந்தராக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இப்போ நான் யாரும் எளிதில் நம்பிவிட முடியாது. ஆமாம் ஆமாம், இது நிதர்சனமான உண்மை. சிலர் தன் நண்பர்களுக்காக உதவ போய் ஆபத்தில் முடிந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு தெரிந்த ஒருவர் தன் நண்பருக்காக லோன் வாங்க வங்கியில் ஜாமீன் கையெழுத்திட்டார். லோன் வாங்கிய நபர் பணத்தை கட்டாமல் சிறிது நாளிலேயே ஊரை விட்டு சென்று விட்டார். பாவம், ஜாமீன் கையெழுத்திட்டவர் இன்னும் அந்த பணத்தை கட்டி கொண்டிருக்கிறார். பாருங்க, உதவ போய் ஆபத்தில் முடிந்த கதை. நடுவர்கள் நண்பலா உயிர் பறிக்கப்பட்ட செய்திகள் எல்லாம் நம் ஒவ்வொரு நாளும் ஊடகங்கள் மூலம் அறிந்து கொள்கின்றோம். என் அழகுக்கு பெண்ணால் 1000 பேர் இருக்கமானா என் சிறு பெண் நிச்சயம் என் நண்பர்களாக இருப்பான் என்றது அந்த காலம். ஆனால் இன்று ஒரு அழகிற்கு பின்னால் ஒரு நண்பர்களாக இருப்பான் என்று ஊடகங்கள் மூலம் அறிந்து கொள்கின்றோம். நடுவர்கள் உறவிற்கு உதவி செய்வது உதவி அல்ல, அது நம் கடமை. இன்று பாருங்க, முதல்கள் எல்லாம் பெருகிவிட்டது. அது எதனால் தெரியுமா? நம் கடமையா மறப்பதால். நடுவர்கள் நண்டு கொக்கு கதை தெரியுமா? தெரியும் தெரியும். நடுவர் ஒரு குளத்தில் நீர் வெட்டி விட்டது. மீன்கள் எல்லாம் நீரின்றி தவித்தது. அது பார்த்தா நயம் வந்து கொக்கு மீண்டும் அன்பாக பேசி ஒரு குளத்தில் ஏராளமான நீர் உள்ளது என்றது. கொக்கின் பேச்சை நம்பிய மீன்கள் வேறு குளம் செல்ல சம்மதித்து கொண்டது. கொக்கிடம் நன்று கொக்கு மீன்களை கொத்தி சென்றது. சிலதை பாறையில் உலர்த்தியது, சிலதை தின்றது. இறுதியாக நண்டை கொக்கு வேறுகுளம் செல்ல அழைத்தது. நண்டு சம்மதித்தது. கொக்கிடம் நான் ஏறிக்கொள்கின்றேன் என்றது. கொக்கு பறக்க தொடங்கியது. போகும் வழியெல்லாம் மீன் முள். நண்டிற்கு சந்தேகம் வந்துவிட்டது. கொக்கும் சிரிச்சை திறந்து கொண்ட நண்டு இனி இதை வெட்டால் நம்ம கொண்டு விடும் நினைத்து நண்டு தன் காலால் கொக்கின் கழுத்தை இறுக்கி கொண்டது. சரி சரி, இந்த கதையிலிருந்து என்ன தான் கூற வரீங்க? நடுவர்களை சில வேலைகள் உதவி செய்தால் ஆபத்து. நமக்கு உதவி செய்ய வந்தாலும் ஆபத்து தான். ஆக உதவி என்றாலே ஆபத்து. தேடி சோடி நிதம் தின்னு பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் மாடி துன்பம் மிக உழவென்று பிரவாட பல செயல்களை செய்து நரை குடிக்கிற பருவம் ஏது கொடுங்கூற்று கீரையான மாயம் பல வேடிக்கை மந்தர் போல நான் வீவென்று நினைத்தாயோ என்று பாஜபால வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டில் 6வது தமிழ் பாலை கொடுத்து வருகின்றோம். நாங்கள் பிறரிடம் முதல் செய்கின்ற ஏமாறம் ஆட்டும் நடுவர்கள் எங்கள் அனைத்து தீர்ப்பு கூறுகள் என்று நம்பிக்கையோடு இடம்பெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பராக பேசினீங்க சூர்யா. சூர்யா கூறியது போல் உதவுகின்றேன் என்று நம்மை ஏமாற்றுபவரும் உண்டு. அது ஆபத்து தான். அண்மையில் ஒரு செய்தி. 3 நண்பர்கள் ஏரியில் குளிக்க சென்றனர். ஒருவன் நீரில் மூழ்கினான். மீதமுள்ள 2 அவனை காப்பாற்ற நினைத்து 3 நீரில் மூழ்கி இருந்து விட்டனர். பாருங்க, உதவ போய் ஆபத்தில் முடிந்த கதை. சரி சரி, பதில் கூறவாங்க ஹேமஸ்ரீ. செந்தமிழ்நாடு எனும் போதினிலே இன்பம் தென் வந்து பாயுது காதினில். எங்கள் தந்தைய நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினில். ஒரு சக்தி பிறக்குது மூச்சினில். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தன் வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடு எனும் போதினில் இன்பம் தென் வந்து பாயுது காதினில். எங்கள்
தந்தைய நாடு என்ற பேச்சினில் ஒரு சக்தி பிறக்குது மூச்சினில், ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தமிழ்நாட்டில் பிறந்ததை பெருமையாக கருதி தமிழ் அன்னையில் பொற்பாத்தை தொட்டு வணங்கி என் உரையாடலை தொடங்கின்றேன். வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. நடுவர் இந்த பாட்டை நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா? ஆமாம், கேட்டிருக்கிறேன். எங்கு பார்த்தாலும் மனிதன்தான், பின் ஏன் இப்படி கூறியிருப்பார்? மனிதரை அல்ல, மனித தன்மை இல்லாதவர்களை குறித்தே பாடியிருப்பார். ஆமாம் நடுவர் அவர்களே, இவர்களை போன்றவர்கள் நம் நாட்டில் அதிகம் உள்ளனர். ஏதோ ஒரு உதவி செய்தால் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என பயந்து பயந்து மனித தன்மையை இழந்து விடுகிறார். உதவி என்பது பணம் கொடுப்பதோ பொருள் கொடுப்பதோ அல்ல, நாம் அன்பை பரிமாறிக்கொள்வது கூட உதவிதான். ஆமாங்க, சரியா சொன்னீங்க. நடுவர் அவர்களே, 2015 சென்னை பட்டணத்தை புரட்டி போட்ட வெள்ளப்பெருக்கு புயல் வீடுகளை சேதப்படுத்தி 200க்கும் மேற்பட்ட உயிர் சேதம், பொருள் சேதம். ஆனால் எந்த ஜாதி மதம் பேதமின்றி ஒருவருக்கு ஒருவர் ஓடி ஓடி வந்து உதவினார்களே, அதுதாங்க உதவி. அப்படி உதவிக்கு என்ன ஆபத்து வந்தது? நல்ல பேர் தானே கிடைத்தது. ஆமாங்க, இரவு நேரம் பயங்கர மழை. சென்னை புறநகர் எங்கும் வெளியே வர முடியாத சூழல். திடீரென ஒரு கர்ப்பிணி பெண்ணிற்கு பிரசவ வலி ஏற்பட்டது. அந்த பெண் என்ன செய்வது என்று தவித்த பொழுது ஒரு முஸ்லிம் நபர் தன் படகை கொண்டு வந்து அப்பெண்ணை மீட்டெடுத்து மருத்துவமனையில் சேர்த்தார். சிறிது நேரம் கழித்து அழகான பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. அந்த மனிதாபமிக்க மனிதனின் பெயரையே அக்குழந்தைக்கு வைத்தார். நடுவர் அவளே, அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு உதவியவருக்கு என்ன ஆபத்து வந்தது? ஒன்றுமில்லை, பெயரும் புகழும் தானே கிடைத்தது. நடுவர் அவளே, நாம் வீட்டில் உள்ள குப்பைகளை தெருவில் வீசாமல் தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போடுவதும் நாம் செய்யும் உதவிதான். நெகிழிப்பைகளை யூஸ் பண்ணாமல் துணிப்பைகளை யூஸ் பண்ணுவதும் நாம் நிலத்திற்கு செய்யும் உதவிதான். ஆமாங்க, நம் ஒவ்வொரு பிறந்த நாளென்றும் கேக் வெட்டி கொண்டாடுவது வழக்கம். அது முக்கியம்தான். ஆனால் நம் ஒவ்வொரு பிறந்த நாள் அன்றும் நீளங்களில் ஒவ்வொரு மரக்கன்றுகளை நடுவோம். அது நம் சந்ததிகளுக்கு உதவியாக இருக்கும். நடுவராலே, நாம் வெளியே செல்லும் பொழுது ஒருவருக்கு ஒரு விபத்து என்றால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல உதவலாம். இதெல்லாம் உயிரை காக்கக்கூடிய உதவிதான். அதை விட பஸ்ல பாத்தீங்கன்னா குழந்தைகளோடு சில தாய்மார் ஏறுவாங்க. நம்மை போல் உள்ளவங்க இடமே கொடுக்க மாட்டாங்க. பாவம், அந்த தாய்மார் கஷ்டப்பட்டு நிற்பாங்க. ஆமாம், நானும் பார்த்திருக்கின்றேன். நம் நாட்டில் உதவி மனப்பான்மை குறைந்து போய்விட்டது. பிறருக்கு கஷ்டம் வரும்போது கண்ணை மூடிக்கொண்டிருக்காது, கண்ணை திறந்து பார். பிறர் துன்பம் உன் துன்பம் போல் தெரியும், ஓடி சென்று உதவி. இதையே ஒரு கவிஞன், உன் அறிவால் அடுத்தவர்களுக்கு உதவும் போது அது அறிவிலாகின்றது, அதுவே உனக்கு மட்டும் உதவும் போது ஆணவமாகின்றது என்று கூறியிருக்கிறார். நடுவர் அவர்களே, உயிர்களிடத்தில் அன்பு வேணும் என காக்கிக்குருவில் எங்கள் ஜாதி என்று பாரதியார் கூறியிருக்கிறார். அதனால் அன்பு மாணவ செல்வங்களே, இச்சிறு வயதிலேயே சகா மாணவ மாணவியருக்கு பிற உயிர்களுக்கு உதவி செய்யுங்கள். உதவி செய்தால் நாம் மனநிறைவும் இன்பமும் தான் கிடைக்கும். அதனால் இந்த சூழல் பிறருக்கு உதவுவது ஆனந்தமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆஹா, ஹேமஸ்ரீ மிகவும் அழகாக பேசினாங்க. ஹேமஸ்ரீ மிகவும் அழகாக பேசினாங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதியார் கவிதையெல்லாம் கூறினாங்க. தனி ஒருவருக்கு உணவு இல்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்து விடுவோம் என்று பாரதியார் கூறியுள்ளார். மேலும் உதவி என்பது பணம் கொடுப்பதோ பொருள் கொடுப்பதோ அல்ல, அன்பை பரிமாறிக்கொள்வதும் உதவித்தான் என்று கூறி அமர்ந்து விட்டார் ஹேமஸ்ரீ. சரி, பதில் கூறவாங்க ஹேமாவதி. தாய் தமிழின் முதல் பேச்சு, அதன் தனி சிறப்பே. என் உயிர் மூச்சு தாயும் தமிழும் ஒன்றே, அதை காப்பது நன்றே. என் அன்னையாம் தமிழை சிரம் தாழ்ந்து வணங்குகிறேன். 8 திக்கும் வெளுக்கும் அருமை தாயே, மங்கள உணரை கண்டு மயங்கி மகன் என் மனமும் சுவாச காற்றா விழுங்கும். என் அருமை தாயே, கரம் கூப்பி உன்னை வணங்கி தொடர்கிறேன் எனதுரையே. ஆஹா, ஆரம்பமே மறக்கலாம். பேசுங்க. நடுவர்களே, இந்த ஹேமஸ்ரீ பொருதவி பணது மட்டும் உதவல்ல, அன்பை பரிமாறுவதும் உதவித்தான் என்று கூறினார். ஒருவர் பார்த்தம் செய்வது பார்க்காமல் அன்பு செய்தன, வாயிலாக அன்பு செய்வது என்ன? இன்றைய தலைமுறை சீரழிந்து வருவது ஹேமஸ்ரீக்கு தெரியாது போலும். சரி, நடுவர்களே, அந்த டாபிக்குள்ளால் போக எனக்கு மனமில்லை. ஆனால் அன்பென்றதோ போவது ஆபத்து தான். அதை பற்றி ஊடகங்கள் மூலம் நாம் தினம் அறிகின்றோம். ஆமாங்க, டிவியை ஓபன் பண்ணாலே இதுதான் செய்தி.
நடுவராக மேலும் மஷ்டி ஓரத்தில் அன்போட்டும் பாட்டிலாம் பாடி காட்டினார். சரி இவங்க கிட்ட இந்த தெருநாய்கிட்ட அன்பு காட்ட சொல்லுங்க. ஒரு சில நாய்களை வீடுகளில் வளர்க்க அரசாங்க அனுமதி பெற வேண்டும். ஏன்னா ஒரு சில ஊர்களில் அந்த நாய்களை வளர்க்கும் எஜமான்களே கடித்து காயப்படுத்தி இருக்கு. பாருங்க, வீட்டு எஜமானை கடிக்கிற நாய்கள் மற்றும் சும்மா விடுமா? விடாது. நடுவராக இந்த உலகில் பிறருக்கு அது பாம்புக்கு பால் போன்று நடுவராக வீட்டில் பாம்பு வளர்க்க முடியுமா? முடியாது. அது போல தாங்க பிறருக்கு உதாவது. இதை கூறும் பொழுது நான் படித்த ஒரு கதை தான் ஞாபகம் வருகிறது. காட்டிற்கு ராஜாயா, உங்களுக்கே தெரியும், சிங்கம் காட்டில் நேர்மையாக ஆட்சி செய்து வந்தது. இதை பொறாமையுடன் பார்த்த ஒரு நரி சிங்கத்திடம் சென்று, ராஜா, நீங்கள் தினமும் ஓடி ஓடி வேட்டையாடுவதை என்னால் பார்க்க முடியவில்லை. ஆதலால் நான் தினமும் ஒவ்வொரு விலங்காய் வேட்டையாடி கொண்டு வருகின்றேன். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி குகையை பூட்டி சென்றது. சிங்கம் ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் சிங்கம் உணவின்றி இறந்தே போய்விட்டது. நடுவராக வாழும் உலகில் நிறைய விட பாம்பை விட கொடூரமானவர்கள் உண்டு. உதவி சொல்லி நன்மை ஆமாற்றலும் உண்டு, உதவ போய் ஆபத்தில் மாற்றலும் உண்டு. ஏன் திருசங்கத்திற்கு உதவ போய் தலைமுஷி உஸ்பாமத்திய துன்பத்தை அன்புத்தார் என்ற கதையெல்லாம் கூறினார். அதுபோல என்றெல்லாம் மழை புயல் என்றெல்லாம் கூறினார். விளம்பரத்திற்காக உதவி செய்தார்கள், நமக்கு அதாவது ஆதாயம் கிடைக்கும் என்று உதவி செய்தலும் உண்டு. மக்களுக்கு உதவி சொல்லி நிர்வாக பொருட்களை திடீர்களும் உண்டு. ஆமாங்க, அன்றைய நாட்களில் இப்படிப்பட்ட ஏராளமான நிகழ்ச்சிகளை கேள்விப்பட்டோம். நடுவராக இது 5 வருஷம் முந்த கிரணாவை யாராலையும் மறக்க முடியாது. எத்தனை பேர் அடுத்து உதவ போய் இறந்தாங்க. நம் கூட பிறந்த சகோதரர் கூட உதவ முடியுதா? முடியவில்லை. ஏன்னா இதோட உனக்கு உதவினால் எப்போ பணம் கேட்டாலும் தரன்னு ஒன்று சொல்லிட்டு தான் போவாங்க. வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், பயகர் நானடா என்று ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறார். நம் நிலைமை எப்போது விட்டாலும் ஆபத்து தான். நடுவராக எல்லாம் தின்னா என்ன வரும்? பிரஷர் வரும். எதையும் தின்னாட்டி என்ன வரும்? அல்சர். அது போல தாங்க நாங்கள் இந்த ஹோலுக்குள்ள தூரத்தில் அன்பு காட்ட முடியாது. அதே போல் யார் எப்படிப்பட்டவர் நம்மால் கணிக்க முடியாது. பசுந்தால் பொறுத்த புலிகள் எல்லாம் கூட வாழ்கின்றது. நடுவில் அதனால் வெளியே போய் மாட்டிக்காதீங்க. லட்டி நிப்புத்தான், ஆனால் மலர் கதைக்கு சாப்பிட முடியுமா? முடியாது. ஏன்னா சர்க்கரை வியாதி வந்துடும். அதே போல் இரக்கம் குணம் முதம் குணம் சில நேரங்களில் ஆபத்தில் மாட்டிடும். ஆதலால் இன்றைய சூழலில் பிறர்க்கு ஆபத்தே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹேமாவதி மிகவும் அழகாக பேசினாங்க. பாவம், அவங்க நாட்டு நடப்பைத்தான் கூறினாங்க. கொரோனா, அதை மறக்க முடியுமா? கொரோனாவிற்கு பயந்து கொண்டு யாரும் வெளியே வரவில்லை. அந்த பயம் 5 வருடமான பின்னும் இன்னும் தீரவில்லை. சமீபமா நாங்கள் சென்னைக்கு போகும்பொழுது மேல்மருவத்தூர்ல ட்ரெயின்ல ஏறினோம். சரியான கூட்டம். மதுராந்தகத்தில் ஒரு நபர் ஏறினார். சுற்றுமுற்றும் பார்த்தார். எங்கும் திரும்ப முடியல. மனுஷன் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? பட்டென 5-6 இரும்பல் இருமினார். திடீரென எங்கிருந்து இடம் வந்தது என்று தெரியவில்லை. எல்லோரும் நகர்ந்து விட்டனர். பாருங்க, கொரோனா எவ்வளவு ஆபத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு. ஒரு பக்கம் இருக்கவங்க உதவுங்கன்னு சொல்லுறாங்க. கண்டு உதவுபவன் மனிதன், காணாமல் உதவுபவன் கடவுள். உதவுற மனுஷங்க இருக்கிறனால தான் இன்னும் மனித இனமே வாழுதுன்னு கூறி அமர்ந்து விட்டனர். மரியாணியினர், ஐயா உதவின்னு சொல்லுறீங்களே, இன்றைய சூழல் யாரையா நம்பி உதவுது? அப்படியே நீங்க உதவினாலும் அது ஆபத்தில் தான் போய் முடியும் என்று கூறி அமர்ந்து விட்டனர். காய்கறிக்கு உயரமாய் பறக்க பிடிக்கும், காகத்திற்கு பகிர்ந்து உண்ண பிடிக்கும், கிளிக்கு கொஞ்சி பேச பிடிக்கும், கீரைக்கு பாம்புடன் சண்டை போடுவது பிடிக்கும், குயிலுக்கு பாட பிடிக்கும், கூவது சேவலுக்கு பிடிக்கும், கெளுத்துக்கு நீந்த பிடிக்கும், கேள்வி கேட்பது மாணவர்களுக்கு பிடிக்கும், கைவளையல் பெண்களுக்கு பிடிக்கும், கொக்கிற்கு மீனை பிடிக்கும், கோமகனிற்கு நாடாளை பிடிக்கும். அது போன்று எனக்கும் தீர்ப்பு கூறுவது பிடிக்கும் தான். ஆனால் சிறுமியாகி நான் தீர்ப்பு கூறினால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆதலால் சொல்லில் சிறந்தவர் நம் பழனியசாமி ஐயா அவர்களை அன்போடு தீர்ப்பு கூற அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமைமிகு எழிலார்ந்த இந்த குழந்தைகள் ஒளிபெருக்கியை கையில் பிடித்து கொண்டு அவர்கள் சொன்ன செய்தி இருக்கிறதே, எத்தனையோ இலக்கியங்களில் தொகுத்து சொன்ன செய்திகளை மிக அழகாக தங்கு தடை இல்லாமல் பிழை இல்லாமல் இப்படி சொல்ல முடியும் என்றால் அது திருவளச்சேரியில் படிக்கிற குழந்தைகளால் தான் முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள்.
பாரதி சொல்வது போல இது உண்மை. இந்த பழனிசாமி புகழ்ச்சிக்காக சொல்ல வரவில்லை. என்ன அருமையான சொல்லாற்றல். திருவள்ளுவர் சொன்னார், இந்த உலகத்திலே யாரை வெல்ல முடியாது தெரியுமா? சொல்லல் வல்லன் சோர்விலன் அஞ்சான். சொல்லுவதிலே வல்லமை புரிந்தவன், சோர்வு இல்லாமல் சொல்லக்கூடியவன், சோர்வு இல்லாமல் சொல்லுவதிலும் அஞ்சாமை உடையவன். இந்த 3 குணங்களையும் உடையவனை இந்த உலகத்தில் யாரும் வெல்ல முடியாது என்கிற அந்த திருவள்ளுவனுடைய திருக்குறளுக்கு இலக்கணத்தை இன்றைக்கு நேரிலே பார்க்கிறேன் ஐயா. இவர்கள் குழந்தைகள் அல்ல. நம்முடைய குறைகளை சுட்டி காட்டி வாதம் செய்கிற வல்லன்மையாளர்கள். அவர்கள் பேசும்போது எல்லாம் அவ்வளவு நிசப்தமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய குழந்தைகள் எப்படி இந்த வயதிலே இன்னைக்கு பல பட்டிமன்றங்களிலே பேசுபவனாக இருந்தால் கூட இந்த குழந்தைகள் வயதிலே நான் ஒளிபெருக்கி பிடிக்கவில்லை. ஆனால் இந்த குழந்தைகள் எந்த அச்சமும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல், யார் எதை சொன்னாலும் பரவாயில்லை என்று சொல்லி நானும் பார்க்கிறேன். எங்கேயாவது இந்த குழந்தைகளுக்கு தடங்கள் வருதா, பிழையான பொருளை சொல்கிறார்களா, சொல்லிலே ஒரு தடுமாற்றம் வருகிறதா என்று பார்த்தேன். ஆனால் இந்த 6 குழந்தைகளும் முத்தாய்ப்பாக பேசுவதற்கு நல்ல வழிகாட்டிய நம்முடைய நடுவர் ஐயா அவர்களை முதலிலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த பேச்சிலே தலைப்பை ஒட்டி பேசியிருக்கிறார்கள். நீங்கள் நன்றால் கவனித்தா தெரியும். தலைப்பை ஒட்டி பேசியிருக்கிறார்கள். இன்றைய சூழலில், இன்றைய காலத்தில் பிறருக்கு உதவி செய்வதால் நமக்கு கிடைப்பது ஆனந்தமா ஆபத்தா என்ற 2 கோணங்களை இந்த 5ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகளை ஒரு ஆய்வு செய்திருக்கிறார்கள். இவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்ததில் தப்பு இல்லைல்ல, தப்பு இல்லைல்ல. அப்போ தகுதியானவர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார்கள். இந்த குழந்தைகளை நான் படிக்கிற காலத்தில் கூட ஒரு 5ஆம் வகுப்பில் எழுந்து இந்த ஒலிபெருக்கியை நான் பிடித்தது இல்லை. ஆனால் எண்ணி பார்க்கிறேன், வியக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 3 பேச்சாளர்களையும் ஒரு நீதிபதியையும் இந்த உலகத்திற்கு அளிக்கின்ற திருவளச்சேரி தான் இந்த உலகத்தின் எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். அது மட்டுமல்ல, வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். இங்கு வாழும் மனிதர்க்கு எல்லாம். அடுத்த வரியில பாரதி சொன்னா, பயிற்று பலகல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று சொன்னால் அந்த பாறை உயர்த்துகிற இந்த தளபதிகளாக விளங்குகிற இந்த திருவளச்சேரி குழந்தைகளுடைய இணையடிகளை நான் வணங்கி மகிழ்கிறேன், பெருமை கொள்கிறேன். இப்பொழுது தலைப்புக்கு வருவோம். அருமையாக பேசினார்கள். இந்த நடுவர் இருக்கிறாரே, எங்கேயாவது அவர்களுடைய பேச்சுக்கு மாறா ஏதாவது செய்தியை சொல்வரான்னு பார்த்தேன். இந்த மலையிலிருந்து அருவி விழுது பாருங்க, மலையிலிருந்து அருவி சல 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 சலன்னு விழும். சொற்கள்லாம் எங்கேயுமே தடைபடலை. கரையறியாது காட்டாற்று வெள்ளம் போல கவி பொழிந்து வான்மீகி உலகுக்கீந்த திரையறியா இலக்கியக்கா வனத்தை தந்தான் தமிழ் புலவன் கம்பன் எனும் கவிதை தச்சன் என்று பார்த்தால் இன்றைக்கு திருவளச்சேரியிலே ஒரு கம்பன் பிறந்து விட்டான், ஒரு சிலப்பதிகார இளங்கோ பிறந்து விட்டான். அது மட்டுமல்ல, தெய்வ நீதிகளை உலக பொதுமறையாத்த வள்ளுவன் தோன்றிருக்கிறான். என்ன கருத்து? ஒவ்வொரு குழந்தையும் ஒரு இலக்கியத்தை தொட்டிருக்கிறது ஐயா. உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல. நான் உட்கார்ந்து இங்கு பார்த்தேன். ஒவ்வொரு குழந்தையினுடைய சொல்லிலும் சொல்லாடலிலும் இலக்கியம் இருக்கிறது. திருக்குறள் இருந்தது, சிலப்பதிகாரம் இருந்தது, கம்பராமாயணம் இருந்தது, ஏன் பாரதமே இருந்தது. அப்படிப்பட்ட இந்த குழந்தைகளை பயிற்றுவிக்கிற ஆசிரியர்கள் இருக்கிறார்களே, அதற்கு இந்த பள்ளிக்கு உறுதுணையாக இருக்கிற திருவளச்சேரி மக்கள் இருக்கிறார்களே, இது போன்ற ஒரு கிராமம், இது போன்ற ஒரு பள்ளி கிட்டத்தட்ட எனக்கு 73 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் எவ்வளவோ மேடைகளை சந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. வள்ளுவன் சொன்னா, ஒரு மனிதனுக்கு, இந்த குழந்தை சொல்லிச்சு, ஒரு மனிதனுக்கு எதிராக இன்பம்னா, ஒரு மனிதனுக்கு இன்பம்னா ஒரு ஏழைக்கு உதவி செய்து பாரேன். உதவி செய்த உடனே அந்த ஏழையின் முகத்தில் ஒரு மலர்ச்சி வரும். அந்த மலர்ச்சி பார்த்து நமக்கு ஒரு இன்பம் வரும்.
அந்த உதவி செய்தவனுக்கும் இன்பம், நமக்கும் இன்பம். ஆனால் இந்த கால சூழல்னு ஒரு ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த கால சூழல் அப்படின்னா எவ்வளவோ என்ன பண்ணாங்க, உதவி செய்கிற குணம் இருந்து கூட ஒரு அடிபட்டு விழுந்தவனை பார்த்தால், ஒரு நோயுற்றிருப்பவனை பார்த்தால், ஒரு முதியவரை பார்த்தால் நமக்கு ஏன் வம்பு என்று சொல்லுவார்கள். அடிபட்டு கிடப்பவனை போய் உதவினா உதவலாம், உதவுகின்ற எண்ணம் இருக்கு, குணம் இருக்கு, என்னால் முடியும்னு இருக்கு. ஆனால் அவர்களோடு சேர்ந்து நானும் காவல்துறைக்கு செல்ல வேண்டும் என்கிற அந்த மன நெருடல் இருக்கிறதே, அந்த நெருடலையும் மீறி உதவி செய்தால் அவர்கள்தான் இந்த சமுதாயத்தினுடைய வருங்கால சமுதாயத்தினுடைய சிற்பிகள். அதைத்தான் வள்ளுவன் சொன்னான், பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின். பிறருக்கு செய்த உதவியினுடைய உண்மையை ஆராய்ந்து பார்த்தால் அது எதை விட பெரியது தெரியுமா? கடலை விட பெரியதுன்னா. கடல் எவ்வளோ பெருசு, அதை விட பெரியது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலிலும் பெரிது என்பார். இதை விட ஒரு படி மேலாக போய் காலத்தினால் செய்த நன்றி, ஒருவன் காலம் கருதி செய்கிற உதவி இருக்கிறதே, அதனால் வருகிற இன்பம். அருமையா சொன்னார், ஈத்துவக்கும் இன்பம் அறியார். கொடுப்பதனாலே வருகிற இன்பத்தை அறியாதவர்கள் யார் தெரியுமா? வைத்து இழக்கின்றவன் கணவர்கள். தன்னிடத்திலே பொருளை வைத்து கொண்டு அது பாழாக போகட்டும் என்று சொல்லுகிற திருடர்கள் மாதிரி ஒழித்து வைப்பார்கள். ஆனால் அவர்களை ஈத்துவத்தால், பிறருக்கு கொடுத்தால், பிறருக்கு கொடுத்து உதவினால் அதிலே இருக்கிற இன்பம் இருக்கிறதே, அதைத்தான் இங்கே ஆனந்தம் என்று 3 பேச்சாளர்கள் மிக அருமையாக பேசினார். எழுதுங்க, 3 பேர் எழுதுங்க. இந்த 3 பேருக்கு முதல்ல இந்த கிராமம் உங்கள் கை வலிக்கிறவை கைத்தட்டுங்க. இது இந்த குழந்தைகளுக்கு வேற பரிசு நீங்க தர முடியாது, உட்காருங்க. ஆனால் இந்த வாதத்தை எதிர்த்து பேசியிருக்கிறவளே இவர்கள் பேசுவது ரொம்ப சிரமம். எழுந்துருங்க, ரொம்ப சிரமம். ஆனால் அப்படி திரும்புங்க, எல்லாரும் வணக்கம் வணங்க. இந்த குழந்தைகளுக்கும் நீங்கள் கைத்தட்ட வேண்டும் என்று உண்மையை கேட்டுக்கொண்டு உட்காரு. இந்த வயசில் இந்த நீதிமன்றத்தில் இவர்கள் சொல்லுவதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து நடுநிலைமையோடு ஒரு நீதிபதியை நீங்கள் பார்க்கிறீர்கள். நீதிபதி, இவர் நீதி பாதி அல்ல, நீதிபதி என்பதை நிரூபித்திருக்கிறார். இந்த நீதிபதிக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு அருமையான ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஆமாம், இன்றைய சூழல் அல்ல, என்றைய சூழல் அல்ல. அப்படியா? ஆமாம். இந்த உண்மையிலேயே இந்த குழந்தைங்களுடைய பேச்சாற்றல் சார், நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள்லாம் நினச்சி பாருங்கள். மேடை ஏறி இந்த ஒளிபெருக்கை கையில் பிடிச்சி பாருங்கள், ஒரு 4 வார்த்தை தடை இல்லாமல் சொல்லணும்னு நினைப்பீங்க. ஒரு நேரத்தில் இந்த மாதிரியான முணுகள் சத்தம் கேட்கும். குழந்தைங்க சிரிக்கிறாங்க பாருங்க, அவ்வளோ அருமையா, அப்படியே பட்டாசு வெடிக்கிற மாதிரி இந்த சொல் வந்து விழுந்தது. அப்படிப்பட்ட இந்த குழந்தைகளுடைய எடுத்த தலைப்பு சிறப்பான தலைப்பு. உண்மையிலேயே இந்த சூழல் என்கிற ஒரு அருமையான ஒரு பகுதியை அங்கே கருவை வைத்திருக்கிறார்கள். இந்த சூழல் இல்லை, அதான் சொல்வார், நேற்று என்பது உடைந்த பானை, இன்று என்பது மதில் மேல் பூனை. நேற்று என்பது உடைந்த பானை, இன்று என்பது மதில் மேல் பூனை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது இவர்களுடைய கை வீணை என்று சொல்லி, உண்மையிலேயே இன்றைய சூழலில் உதவி செய்வதனாலே தான் இன்பம் இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த மகிழ்ச்சிக்கு தான் மகிழ்ச்சியின் பேரு, அந்த ஆனந்தத்துக்கு தான் ஆனந்தம்னு பேரு. கள்ளங்கபடமில்லாத உள்ளத்தினுடைய வெளிப்பாடு. மிக சிறப்பாக இதை பயிற்றுவித்த தலைமை ஆசிரியர், இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், உறுதுணையாக இருந்த, உண்மையிலே அவங்க எந்திரா தான். நான் வந்து பெருமையாக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த குழந்தைகளை. ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றிடுது, நான் சொல்கிறேன். ஒரு மிக சிறிய கூடிய விரைவில்
இந்த பள்ளி மாணவர்களை நான் தமிழன் தொலைக்காட்சிக்கு அழைத்து கொண்டு போய், நல்லா ஞாபகம் வச்சுங்க, தமிழன் தொலைக்காட்சிக்கு அழைத்து கொண்டு போய் இந்த குழந்தைகளை மீண்டும் தயார் செய்து இந்த தொலைக்காட்சியிலே இந்த குழந்தைகள் பேசுகிற பட்டிமன்றம் வெளிவர இருக்கிறது. இந்த குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் எல்லாம் குழலினிது யாழினிது என்பர்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த தொலைக்காட்சிக்கு செல்லுகிற தருணம் ஆசிரியர் பெருமக்களும் கிராம மக்களும் இங்கே வந்திருக்கிற கல்வி அதிகாரிகளும் அதற்கு ஒரு நாள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நான் தமிழன் தொலைக்காட்சியிலே பேசி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய நான் தயார் இருக்கிறேன். என்னைக்கு இந்த எண்ணம் தூண்டியது இந்த குழந்தைகளுடைய பேச்சு. ஆண்டுதோறும் வருகிறேன், பட்டிமன்றம் பார்க்கிறேன். ஆனால் இந்த ஆண்டு பார்த்த பட்டிமன்றம் இருக்கிறதே, பரவசம் அடைகிறேன். தமிழே, செந்தமிழே, நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நீ நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று சொல்லி வாழ்க இந்த கிராமம். நீங்கள் நடத்துகிற இந்த இந்த கிராமத்து பள்ளிக்கூடம் வாழ்க, ஆசிரியர்கள் வாழ்க, இந்த குழந்தைகளெல்லாம் வாழ்க என்று சொல்லி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம் அப்படின்னு